என் அன்பு தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரலின் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவருடைய கதைகள், குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் அன்றாடம் நடைபெறும் மனித வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருக்குறள் கருத்துக்கள் எக்காலம் பொருள் என்பதை நாம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய துறவு அதிகாரத்தில் 4ஆம் குறள். இது எண்ணிக்கைப்படி 344ஆம் குறள். குறள் என்னவென்றால், இயல்பாகும் நோன்பிற்கொன்று இன்மை உடைமை மயாலாகும் மற்றும் பெயர்த்து. இதன் பொருள் என்னவென்றால், தவம் செய்வதற்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும். பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு அது வழிவகுத்துவிடும். கதையை பார்ப்போம். பொன்னுசாமி இளமையில் சிறுவயதில் படாத துன்பம் கவலை இல்லை. தந்தை முனியன் கூலி தொழிலாளி என்பதுடன் குடிபோதையால் வீணாய் போனவர். தாய் சுந்தரம்மா மகன் பொன்னுசாமி, மகள் அன்னம் ஆகியோரை வளர்க்க அதிகமாக பாடுபட்டார். வெயிலோ மழையோ வீட்டு வேலையோ காட்டு வேலையோ இரவு போல வேறுபாடு இல்லாமல் உழைத்தார். அரசு பள்ளியில் குழந்தைகளை இலவச கல்வியில் படிக்க வைத்தார். மதிய சாப்பாடு, சத்துணவு பள்ளியில், யூனிஃபார்ம் பை அரசே அவர்களுக்கு தந்தது. சுந்தரம்மா தன் சொந்த வருவாயில் கொஞ்சம் சேர்த்து வைத்திருந்தார். கணவன் அடி உதைகள் நடுவே தமிழ் பண்பாடு பாசத்தால் அவரையும் காப்பாற்றினார். ஆரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என்று முனியன் உணர்வதெல்லாம் போதை பேச்சு என்று அவர் அதை மதியாமல் விட்டு விடுவார். பொன்னுசாமி பாலிடெக்னிக் படித்தார். அன்னம் கல்லூரி டிகிரி படிப்பு முடியும் தருவாயில் ஒரு சிறிய விபத்தில் வலதுகை உபயோகப்படுத்த முடியாமல் சிறிய சிரமம் வந்தது. அது வைத்தியத்தால் அவர்கள் செய்து கொண்டனர். தட்டுத்தடுமாறி பொன்னுசாமியும் அன்னமும் படிப்பு முடித்தனர். சுந்தரம்மா தன் சேமிப்பு பணம் அரசு வங்கி உதவி மூலம் பாலிடெக்னிக் படித்த பொன்னுசாமிக்கு ஒரு ஒர்க் ஷாப் ஏற்பாடு செய்து கொடுத்தார். மகள் அன்னத்தை டைப் கம்ப்யூட்டர் படிப்பு என சேர்த்தார். அத்துடன் அன்னம் படிப்பு செலவுகளை பொன்னுசாமியை பார்த்துக் கொள்ள சொன்னார். பணக்காரர் ஒருவர் பங்களாவில் குழந்தை பராமரிப்பு, அங்குள்ள பெரியவர்களுக்கு துணை என்று சுந்தரம்மா சேர்ந்து கணவனையும் அழைத்துக் கொண்டார். குடிகார கணவன் மகனுக்கு தொந்தரவு கொடுப்பது பிடிக்கவில்லை. வாழ்வின் மதிப்பு குறைவது அவருக்கு பிடிக்கவில்லை. ஆனால் முனியின் செய்யும் தொந்தரவுகள் தவிர்க்க முடியாமல் இருக்கத்தான் செய்தது. சுந்தரம்மா அப்போதெல்லாம் கணவனை பார்த்துக் கொண்டு தனக்கு தேவையான அடிப்படை தேவைகளை மட்டும் செய்து கொண்டு மீதியான பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்து மகள் அன்னம் திருமணத்திற்கென பணம் சேர்த்தார். இதையெல்லாம் பார்த்த பொன்னுசாமி தாயின் உழைப்பு தியாகம் எண்ணி தொழிலில் அக்கறையாக மிக பொறுப்பாக இருக்க வாடிக்கையாளர்கள் அதிகமாக, பணியாட்கள் அதிகமாக, வருவாய் அதிகமாக, வாழ்வு வலிமையானது. பொன்னுசாமி அன்னத்திற்கு அரசு உத்தியோகம் கிடைக்க செய்தார். அவளுக்கும் திருமணம் செய்து கொடுத்தார். தாய் சுந்தரமா சேர்த்துவிட்ட பணமும் இதற்கு உதவியது. பொன்னுசாமி தானும் திருமணம் செய்து கொண்டார். குழந்தைகள் பிறந்தன. வருவாய் அதிகமாக, தொழிற்சாலையானது. அன்னம் தன் துறையில் தேர்வு பல எழுதி தேர்ச்சி பெற்று காலப்போக்கில் அரசு அலுவலகத்தில் முதன்மை அதிகாரியானார். மகனும் மகளும் நல்லபடி வாழ்ந்தும் போது வற்புறுத்தி அழைத்த போதும் சுந்தரம்மா அவர்களிடம் செல்லவில்லை. தன் பங்களா வேலையை விடவில்லை. குடிகார கணவன் இறக்கும் வரை அவரை காப்பாற்றினார். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழக்கூடாது என்ற கொள்கையுடன் அவர் வாழ்ந்தார். வேலை செய்தாலும் இதிலும் பற்றற்று வாழ்ந்தார். பொன்னுசாமி அன்னம் குடும்பத்துடன் இணைய மறுத்தார். அவர்கள் குடும்பத்தில் சேர்ந்தால் புதிதாக மனப்பிரச்சனைகள் வரும் என்பதோடு இன்பமும் துன்பமும் கலந்து வரும் உலக இயல்பு என்பதை உணர்ந்து அவர் சேரவில்லை. சுந்தரமா வயதான காலத்தில் மன அமைதியை நாடினார். இப்போதெல்லாம் வருவாயில் பெறும்போது அன்னதானம், வறியோர் உதவி, முதியோர் உதவி என சுந்தரமா சொற்பமாக இருந்தாலும் தன்னால் இதை செய்தார், மகிழ்ந்தார். பொன்னுசாமி அன்னம் குடும்ப விசேஷங்களில் கூட கலந்து கொள்வதில்லை. மனநிறைவுடன் தனது 75 வயதில்
இயற்கை மரணம் அடைந்தார். புன்னசாமி செல்வம், குடும்பம், சமுதாய புகழ் என பலவற்றை சாதித்தாலும் சிறுவயது துன்பங்கள், தாயின் தியாகம், பற்றற்ற மனநிலை யாவும் கடைசி வரை அவரை பக்குவப்படுத்தியது. அவரது வாரிசுகள் தொழில் பொறுப்பேற்றதும் அவரும் தாயை போல தர்ம வாழ்வு ஏற்றார். வயதான மனைவியுடன் எளிய வாழ்வு வாழ்ந்தார். ஆனால் தற்கால தொழில் போட்டிகள் காரணமாக, சூழ்நிலைகள் காரணமாக வாரிசுகள் தருமாற இவர் வழிகாட்டுதல் தேவைப்பட்டது. சிறிது காலம் உறவினாலும் அவரது பற்றற்ற வாழ்வுக்கு பாசம், கவலை, பிணைப்புகள் உண்டாக்குவதாக கருதி மெல்ல மெல்ல அதிலும் விலகி வாழ்ந்தார். தாயை போல பிள்ளை என ஆனார். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, உலக வாழ்க்கையில் நமக்கு தேவைகள் இருக்கதான் செய்யுது. ஆனா இதுல ஒரு நுணுக்கமான பிரச்சனை என்னன்னா, நம்மளுடைய தேவைகளை நாம் நினைத்துக் கொண்டே இருக்கிற போது ஒரு சிலருக்கு எளிய வாழ்க்கையில், ஏழை வாழ்க்கையில் அடிப்படை தேவைகள் கூட அவர்களுக்கு பூர்த்தியாவதில்லை. அந்த ஒரு சூழ்நிலையும் நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்க நாம நம்முடைய தேவைகளை சரியான அளவில் நாம் வைத்துக் கொண்டால் அது வாழ்க்கை எளிதாக இருக்கும். புது பிரச்சனைகள் வராது. தேவைகள் அதிகமாக அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்ய அதற்கு உண்டான பொறுப்புகள் நமக்கு அதிகமாகிறது. அதே சமயம் வாழ்க்கையில நாம் அதாவது சம்பாதிக்கிறோம், நாம் வாழ்கிறோம் என்பதை விட ஒரு சம்பாதிப்பதில், ஒரு சேவையில், ஒரு உழைப்பில் சமுதாயத்திற்கு, பிறருக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியும் என்ற ஒரு மனப்பான்மை வளர்ந்தால் சமுதாயம் நன்றாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வருவதற்கு நமது தேவைகள் குறைவாக இருந்தால் அது முடியும், அதனால் சாதிக்க முடியும். இதே வள்ளுவர் தன்னுடைய பொருள் மூலம் கூறுவதன் ஆழமான கருத்து என்னவென்றால், தேவைகள் குறைத்து மனித சமுதாயம் மேம்பட, உறவு நண்பன் மேம்பட வாழ அது உதவியாக இருக்கும் என்பது அவருடைய ஆணைத்தரமான கருத்து. இதை நாம் சிந்திப்போம். மேலும் ஒரு பொருளுடன், கதையுடன், கருத்துடன், பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் கருத்தும் பொருளும் படங்களும் யாவும் கற்பனையானவை. யாரையும் எதையும் எப்படியும் எப்போதும் குறிப்பிடுவன அல்ல. அவை கதையை சொல்ல வேண்டவை. இக்கதையில் பதிக்கப்பட்ட படங்கள் வலைதளத்தில் ChatGPT மற்றவற்றில் எடுக்கப்பட்டது. அவற்றை பதித்ததற்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மனங்கவர் முருகனால் தமிழ் மேலும் வந்திட உலக மக்கள் வாழ்வு வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர். நாங்கள் சொல்லுவோம். வணக்கம்.